என்னடா இது வாழ்க்கையை வெறுப்பா போயின்னு இருக்குதுன்னு பார்க்கும்போது D23 ஈவென்ட்ல மார்வல் பெரிய சம்பவமா இறக்கிருக்கானுங்க. ஒரு பக்கம் பார்த்தா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ஸ்பெஷல் லுக், இன்னொரு பக்கம் பார்த்தா டோபி மெகுயர் கன்ஃபார்ம் ஆயிட்டாரு. அப்படி அந்த பக்கம் திரும்பி பார்த்தா எக்ஸ்மேனோட புது மூவி 2028ல ரிலீஸ் ஆக போகுதுன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணானுங்க. விஷன் கோஸ்டுக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணானுங்க. புது கேஸ்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் இந்த பக்கம் ஓரமா நடந்துகிட்டு இருக்கு. அந்த பக்கம் நம்ம சோனி கிட்ட இருந்து பயங்கரமான ஒரு லீக், பியாண்ட் தி ஸ்பைடர் வர்ஸோட சின்ன டீசரும் பிளஸ் அது கூட சேர்ந்து ஒரு 3 minutes ஆஃப் சீக்வென்ஸுமே லீக் ஆயிருந்தது. அண்ட் அதை பார்க்கணும்னா சேனலோட சித்தப்பா ஜாயின் பண்ணிட்டு மெம்பர்ஸ் ஒன்லிக்காக மட்டும் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஒரு லிங்க் இருக்கும். அதை தொட்டு உள்ள இருக்கிற டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பாருங்க, மெம்பர்ஸ்க்காக மட்டும். இப்ப அதெல்லாம் மேட்டரானு கேட்டா கண்டிப்பா மேட்டரே கிடையாது. ஏன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான ஸ்பெஷல் லுக் கொடுத்திருக்கானுங்க. அண்ட் அதுல டூமோட ஒரு சைடு ஆஃப் ஆரிஜின் ஸ்டோரி சொல்லிருக்கானுங்க. அண்ட் டூம் எந்த யூனிவர்ஸ்ல இருக்கான்றதும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் என்னென்ன பண்ண போறான், அண்ட் நம்ம தோரோட ரெண்டாவது தம்பியும் தூக்கி தூர எறியறான். ஏகப்பட்ட மேட்டர் இந்த டீசர்ல காட்டியிருக்கானுங்க. இது ஒரு சின்ன ஸ்பெஷல் லுக் தான், ஒரு சின்ன ப்ரிவியூ மாதிரி D23ல போட்டு காட்டியிருக்கானுங்க. சோ இதுக்கான செகண்ட் ட்ரெய்லர் மேபி அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமோட அந்த என்கோர் ரீ ரிலீஸ்க்கு அப்புறம் வரலாம். அண்ட் இந்த ஸ்பெஷல் லுக்க தொலைநோக்கு பார்வையோட பாக்குறதுக்கு முன்னாடி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 500K ரீச் பண்றோம்னா நம்ம ஆடியன்ஸ்க்காக மட்டும் ஒரு தியேட்டர் புக் பண்ணி மொத்த டிக்கெட்டையும் கிவ்அவே கொடுத்து உங்க கூட உட்கார்ந்து நான் அந்த படத்தை பார்க்கறேன். சோ எனிவேஸ் வாழ கொலகலன்னு பேசாம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான ஸ்பெஷல் லுக் பிரேக் டவுன் தட்டிதுக்குதாரா. இந்த ஸ்பெஷல் லுக்லாம் வந்ததுல மக்களுக்கு சந்தோஷமோ இல்லையோ, ஆனா சிங்கிள் போட்டோ வச்சுட்டு சிறகடிக்க ஆசை மாதிரி 4 மணி நேரம் பேசுற எல்லா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் வந்து ஜாலியா தான் இருக்கும். நான் பொதுவா சொன்னப்பா ஹாலிவுட் பாலிவுட்னு, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. சோ எனிவேஸ் எடுத்த உடனே பங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோன்னு, மஞ்சள் கலர்லாம் எதுவும் இல்ல, அந்த தீமே ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருந்தது. டார்க் தீம்லயே ட்ரெய்லர் கொண்டு போயிருந்தானுங்க. அண்ட் எடுத்த உடனே மொத ஷாட்லயே நம்ம அண்ணன் டூம் தனியா அவரோட சிம்மாசனத்துல மொட்டத்தனமா உட்காந்துருக்காரு. கீழே பாத்தீங்கன்னா பச்சை கலர் ரூட்ஸ் எல்லாம் பிளிச்னு வரும். இந்த பச்சை கலர் ரூட்ஸ் மாதிரி போற இந்த எனர்ஜி வேவ்ஸ் எல்லாம் நீங்க லோக்கியோட பவர்னு தப்பா நினைப்பீங்க. தப்பு. அது நம்ம டாக்டர் டூமனாத்தையோட பவர் தான். பல பேர் வாண்டா பிரியமாவோட பவரா அப்படின்னு தூக்கின்னு வருவீங்க. அதுக்கான எந்த ஒரு கிளாரிட்டியும் எந்த இடத்துலயுமே கொடுக்கல. மேபி டார்க் ஹோல்டா இருக்கலாம், ஆனா வாண்டா பிரியமாவை எந்த இடத்துலயும் யாருமே மென்ஷன் பண்ணல இன்னும் வரைக்கும். சோ அது நமக்கு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆனா இங்க கீழே இருக்கிற இந்த பவர் லெவலுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, அது நம்ம டூமோட மேஜிக் பிளஸ் அவரோட டெக்னாலஜியா தான் இருக்கணும். இல்லனா லோக்கியோட பவர் கூட ஆட்டையை போட்டுக்கலாம், யாருக்கு தெரியும். அண்ட் இங்க இவர் உட்கார்ந்து இருக்கிற சிம்மாசனத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு கூலி படத்துல வர மாதிரி யோசிப்பீங்க. எங்கேயும் இல்ல, ஷாங்காய்னு ஒரு இடத்துல போயிட்டு எக்ஸ்போ பண்ணிட்டு வந்தானுங்களே, அந்த ஒரு எக்ஸ்போல இந்த ஒரு சேரை தான் வச்சிருந்தானுங்க. அண்ட் இதே சேர்ல தான் இப்ப டூம் உட்கார்ந்திருக்காரு. அண்ட் அப்படியே பேக்ரவுண்ட் மூவ் ஆக நம்ம அக்கா சூஸ்டோம் டூம் யார், அவன் என்னென்ன பண்ணிருக்கான், அவன் ஃபேமிலி என்ன, அவன் பேக்ரவுண்ட் என்னன்னு வெளாவரியா விளக்கிட்டு இருக்காங்க. வெங்காயம் மாட்டேங்களா, அந்த வெங்காயத்தை தானடா நாங்க பார்க்க படத்துக்கு வரோம். அந்த அம்மா பெரிய மேட்டர் இத்தனோட ட்ரெய்லர்ல சொல்லிட்டு போயிட்டீங்களேன்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் உத்து நோக்கணும்னா அந்த கீழே இருக்கிற ரூட்ஸ் ஒன் ஆஃப் த மேஜிக் வாண்டா யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். வாண்டா விஷன்ல பார்த்த மாதிரியே இருக்கும். அதனால வாண்டா பெரியமா இதுல வருவாங்களா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியாவே மறுபடியும் வாண்டா பெரியமாவே இருக்கியா. என்ன பண்றது, என்ன மாதிரி அவங்களுக்கும் பெரிய மனசு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லடா, டர்ட்டி மைண்டட் பெல்லோஸ். அண்ட் இந்த டைப் ஆஃப் மேஜிக்க வச்சுதான், இந்த மாதிரியான மேஜிக் எல்லாம் யூஸ் பண்றதுனால தான் அவர் ஈஸியா ஸ்டோம் பிரேக்கர் அசால்ட்டா தடுத்திருப்பாரு. ஸ்டோம் பிரேக்கரை சொப்புச்சம்மா மாதிரி தள்ளி விட்டு விளையாடுறாங்க. சர்ரா நீ என்னத்தையும் முடுங்க, நம்ம சூஸ்டா மகா கிட்டே வருவோம் மறுபடியும். அங்க நம்ம அக்கா அவெஞ்சர்ஸ் கிட்ட நம்ம டூமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஆல்ரெடி டூம் ஏதோ சம்பவம் பண்ணிருக்கான், பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவெஞ்சர்ஸ் கேக்குறாங்க டூம் யாருன்னு. அதுக்கு நம்ம சூஸ்டா மக்கா இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது நம்ம டாக்டர் டூம் எர்த் 838 சேர்ந்தவர் தான். ஏன்னா சூஸ்டோமக்காக்கு விக்டர் வான் டூமை பத்தி தெரிஞ்சிருக்கு. சோ இந்த ஒரு காரணங்களால தான் நம்ம டூமோட பொண்டாட்டி செத்து போனதுனால தான், பொண்டாட்டி மட்டும் இல்ல பொண்டாட்டி புள்ள எல்லாரையும் போட்டு தள்ளிட்டாங்க. சோ இவங்க எல்லாம் செத்து போன காரணத்தினால ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் படத்திலேயே லாட்வேரியாக்காக நம்ம விக்டர் அந்த சபையில வந்து உட்கார்ந்து இருக்க மாட்டாரு. அதுக்கு காரணம் இந்த ஒரு காரணம் தான். ஏன்னா பயபுள்ள மொட்டை டிப்ரெஸ்ட்ல உட்கார்ந்துருக்காரு. சாலா எவன் போட்டு தள்ளலான்னு மட்டும் தெரியட்டு அண்ணன் மேஜிக் எடுத்துட்டு வந்து வாயிலே விட்டு பின்னாடி ஓடி இருப்பாரா. அண்ட் விக்டர் வான் டூம் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆளே கிடையாது. அவன் ரொம்ப சாதுவான மனுஷன், நல்லவன் வல்லவன் கேரிங் ஆனவன் புகழ்ந்துகிட்டு இருக்கா. புருஷன் முன்னாடியே புகழ்ற நீ. ஆனா எனக்கு இதுல பெரிய சந்தேகம்பா, இவ அவெஞ்சர்ஸ் கிட்ட தான் இதை சொல்றாளா இல்லனா அவன் புருஷன் கிட்டே இதை சொல்லிட்டு இருக்காரான்னு தெரியல. ஏன்னா இவளோட கழுத்து வரைக்கும் தான் இந்த ஷாட் வச்சிருக்கானுங்க. மீதி எல்லா ஷாட்டுமே எவன் எங்கெங்கயோ நிக்கிறான். அவ பக்கத்துல எவ்வளவு ஒருத்தி நிக்கிற மாதிரி தெரியுது. எலினாக்கு தங்கச்சியா எதுவும் தெரியல. யாருக்கிட்டயும் சொல்றாங்க, அழுதுகிட்டே வேற சொல்றாங்க. என்ன கன்றாவின்னு தெரியல. பக்கத்துல நிக்கிறது பென்னு நினைக்கிறேன். பென்னா இருக்கணும், இல்ல ஜானியா இருக்கணும், இல்லனா ரீடா இருக்கணும். ஆனா அது ஃபென்டாஸ்டிக் ஃபோர் காஸ்டியூம் மாதிரி தான் தெரியுது. என்னடா ஒரு ஃப்ரேமுக்கு 1 மணி நேரம் பேச வைக்கிறீங்க. அண்ட் இவங்க அவெஞ்சர்ஸ் கிட்ட தான் பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம கேம்பிட், மேக்னெட்டோ, ஸ்டீவ் ராஜஸ், அதுவும் நம்ம கருப்பு கலர் சொக்கா போட்டிருப்பாரு அந்த செக்ஸியான ஸ்டீவ் ராஜஸ், இவங்க எல்லாரையும் பார்த்தோம்னா யாரையும் ஒருத்தர் கவனிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அப்படி கேம்பிட்டோட கண்ணை ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா யாரும் சொல்லாத ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன் நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஆனா அப்படி ஒரு வெங்காயமும் கிடையாது. சும்மா பேர் அடிக்குதுன்னு உசுப்பேத்தி பாக்குறேன் அவ்வளவுதான். அண்ட் நம்ம மேக்னெட்டோ மாமா இங்க ஏதோ பெரிய சம்பவத்தை பார்த்துன்னு வந்து உட்கார மாதிரி கை கட்டு மூஞ்சி கிஞ்செல்லாம் பொழந்து வந்து உட்கார்ந்துருக்காரு. சோ கண்டிப்பா இந்த ஷாட் நடக்கிறது இந்த எக்ஸ்மென் வர்சஸ் அவெஞ்சர்ஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இருக்கணும். அண்ட் தோருமே மண்டையில கை வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாரு.
இருப்பாரு. என்னடா அளவு இது, எவனுக்கும் சண்டை போடவும் தரல, எவன்கிட்டயும் பெருசா சூப்பர் பவர் பண்ணாங்கிட்டயும் இல்ல, வந்துடுறானுங்க என் தாலி அழைக்கிறதுக்கு, பழைய அவஞ்சர்ஸ் கூட்டு வாங்கினா எவனுக்கு கேட்கவும் மாட்டான்னு மனுஷன் அந்த விரக்தியில இல்ல, ஸ்டோம் பிரேக்கரை புடிச்சு உடச்சு போட்டான்ல அந்த கோவத்துல இருப்பான். ஏன்டா வரவன் பூரா ஒண்ணு தோர போடுறாங்க இல்ல ஹல்க போடுறாங்க, மாறி மாறி இவனுங்களே போட்டு போட்டு இவனுங்க ஸ்ட்ராங்னு காட்டிக்கிறானுங்க. நீங்க நினைக்கிற போடு இல்ல சித்தப்பு, வகுந்து விடுவேன். அன்னைக்கு நம்ம நேமோரு, யூஎஸ் ஏஜென்ட், சூரியக்கா, எம்பாக்கு, ஷாங்சி இவங்க எல்லாரும் எந்த கம்யூனிட்டி முன்னாடியும் நின்றுட்டு இருப்பாங்க. அண்ட் இது எக்ஸ்மென்ஷனா அப்படிங்கறதும் லைட்டா கேள்விக்குறியா தான் இருக்கு. பார்த்தா எக்ஸ்மென்ஷன் மாதிரி தான் தெரியுது. அண்ட் இவங்க எக்ஸ்மென்ஷனுக்குள்ள தான் இருக்காங்கன்றதுக்கு ஒரு டீடைல் இருக்கு. நம்ம ஷாங்சி மூஞ்ச பத்தியெல்லாம் மொட்டத்தனமான அடியெல்லாம் வாங்கிட்டு மனுஷன் விரக்தியில நின்றுட்டு இருக்கா. அப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்த பயல இப்படி சிந்திக்க வச்சிட்டீங்க மக்களே. இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல சின்ன பையன் மக்களே, சிந்திக்க வேண்டிய விஷயம். அப்பனா இங்க ஏதோ பெருசா நடக்க போகுது. அண்ட் டூம் அந்த சேர்ல இருந்து 4 அடி தள்ளி இறங்கி அவரோட பொண்டாட்டி புள்ளையோட போட்டோவை பார்த்து தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு மனுஷன். இந்த ஷாட்லயே அவரோட ஃபுல் லுக்க காட்டுவாங்க. அண்ட் இதுல அவரு மௌனமா நின்னுட்டு இருக்கிற மாதிரி கையை கிராஸ் பண்ணி அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துற மாதிரி நின்னுட்டு இருப்பாரு. அண்ட் இந்த பிக்சர்லயே போர்ட்ரே பண்ணிருப்பாங்க, இந்த குடும்பம் தான் அவனோட உலகம் அப்படிங்கிறது. அண்ட் இந்த குடும்பத்துக்காக இன்னொரு உலகத்தை உருவாக்க போறேன் அப்படிங்கறதையும் இதுல மென்ஷன் பண்ணலாம். ஒரு மெட்டாஃபரா சொல்ல வரலாம் தான் என்னோட கருத்து. நீங்க என்ன கோளாரா சிந்திச்சீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு போங்க. அப்படி அங்க இருந்து கட் பண்ணா பயங்கரமான கோளாறுகளான நியூயார்க் சிட்டியை காட்டுறாங்க. நியூயார்க் சிட்டி மாதிரி தான் தெரியுது, அங்கங்க பில்டிங்ஸா இருக்குது. பில்டிங்ஸ் இருந்தாலே நியூயார்க் சிட்டியா நீங்க அங்க அசிங்கமா கேட்கறது எனக்கு தெரியுது. ஆனா கண்டிப்பா இது நியூயார்க் சிட்டியா தான் இருக்கணும். ஏன்னா நியூயார்க் சிட்டியை தான் எவன் இருந்தாலும் முதல்ல பழகுறானுங்க. சோ இங்க இது முக்காவாசி அழிஞ்சு போயிடுச்சு. எல்லாமே இனி மக்கள் இருந்ததுக்கான அடையாளமே தெரியல. மேபி இது டோபியோட யூனிவர்ஸா இருக்கலாம். ஆனா சத்தியமா சொல்ற பங்காளிகளா, எக்ஸ்மென் மட்டும் டோபியை கொண்டுட்டு டோபியோட மொத்த யூனிவர்ஸ் அழிக்கிற மாதிரி இருந்ததுன்னு வையன், அவ்வளவுதான். என் கையை டூம் பக்கம் தான், எவன் வந்தாலும் டூம் மாமா அடிப்பாரு. சாலா எங்க அண்ணன் டோபியை வாடா கொள்றீங்க. இது பாக்கிறதுக்கு டோபி யூனிவர்ஸ் மாதிரி இருக்கான்னு கேட்டா தெரியல சித்தப்பு, தெரியல. ஏன்னா இங்க அவெஞ்சர்ஸ் டவரே இல்ல. அவெஞ்சர்ஸ் டவர் இல்லாத இடம், டாக்ஸ்டர் பில்டிங் எக்ஸ்பென்ஷன் இல்லாத இடம் டோபியோட யூனிவர்ஸ் தான். அண்ட் அடுத்தடுத்த ஷாட்ல ஏகப்பட்ட குழந்தைகளையும் ஏகப்பட்ட அப்பாக்களையும் காட்டுவாங்க. ஏன்னா டூம் அவரோட குழந்தையும் பொண்டாட்டி இறந்துட்டாரு. இப்ப இருக்கிறது தோரும் அவரோட பொண்ணான லவ்வும், ஸ்டீவும் அவரோட குழந்தையும், நம்ம ஆண்ட்மேனும் அவரோட குழந்தையும், அண்ட் சூஸ்டோம் அவரோட குழந்தையும், இப்படி ஏகப்பட்ட குழந்தைகளும் அம்மாக்களும் அப்பாக்களுமா சுத்தின்னு இருக்காங்க. என்னன்னா நான் மட்டும் எல்லாரையும் எல்லாம் பறி கொடுத்துன்னு இருக்கோம், நீங்க எல்லாம் சந்தோஷமா ஓகேமா யூனிவர்ஸ் மல்டிவர்ஸ் பிரான்ச் விட்டு பிரான்ச் போய் உஜால்ஸ் பண்ணுவீங்களா? தலா ஸ்டீவ் முதல்ல ஒன்ன பழகிறேன்டான்னு ஒவ்வொருத்தனையா பழக ஆரம்பிப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கான ஒரு சின்ன டீஸா இந்த ஸ்பெஷல் லுக் இருக்கலாம். அண்ட் அதுக்கேத்த மாதிரி நம்ம ரீட் ரிச்சர்ஸ் டூமை பார்த்து கேட்பாரு, இதை நீ தான் பண்ணியா சொல்லுடும், சொல்லு விட்டான்னு என்ன எறிந்தால் தலை மாதிரி கத்திக்கினே இருக்கலாம். இவங்க 2 பேரோட ஃபேஸ் ஆஃப் பாக்குறதுக்கு எல்லாரும் ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தன் சுத்தமா ஆகாது. ரீட் ரிச்சர்ஸ் கேரக்டர்லாம் ஓகே, இந்த பெட்ரோ பாஸ்கல் மட்டும் என்ன பார்த்தாதான் பத்தின்னு வருது. ஆங்ஸைட்டி பிறந்த அரவட்டு தலை. சரி, அதை தள்ளிட்டு நம்ம டூமோட கண்ணை பார்த்தா பச்சை கலர்ல எரியுதுங்க, பச்சை கலர்ல எரியுது. ஆனா இந்த இடத்துல தான் நம்ம டூமோட காஸ்டியூமோட ஒரு பக்காவான லுக்க காட்டியிருப்பானுங்க. ரொம்பவே க்ளோசரான லுக்கா இருக்கும். அண்ட் இதுல ஒரு சைடுல நம்ம கேப்டன் மார்வலோட இந்த ஸ்டார் சிம்பிள் மாதிரி ஒன்னு இருக்கும், இன்னொரு சைடுல அவரோட இன்னொரு இந்த எம்பளத்துல தோரோட மியால்னர் மாதிரி ஒன்னு எழுதி வச்சிருக்கானுங்க. சோ இது லாட்வேரியன் சிம்பிள்ஸா இருக்கலாமோ அப்படிங்கிற கேள்வி எனக்கு எழும்பும்போது கூகுள் ஒரு பக்கம் ஆமான்னு சொல்லுது, ஃபேன் தியரிஸ் ஒரு பக்கம் இல்லன்றானுங்க. அவெஞ்சர்ஸ் ரிட்ராக்ட் பண்றதுக்காக, அவனோட பவர்ஸ் எல்லாத்தையும் தட்டி தூக்குறதுக்காக, அப்சர்வ் பண்றதுக்காக கேப்டன் மார்வலோட பவரையும் தோரோட ஹேமரையும் வச்சிருப்பாரு போல. என்ன கன்றாவி அளவுன்னு தெரியல, எல்லாம் ஒவ்வொரு தினுசா தியரி சொல்றானுங்க. அண்ட் இந்த இடத்துல சைக்ளாப்ஸோட ஒரு புது லுக்க காட்டியிருக்கானுங்க. அவரோட வைசர்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. இந்த சைக்ளாப்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறான்ல, வேற யூனிவர்ஸ் சைக்ளாப்ஸா இருப்பானோ இல்ல நான் தான் கோளாரா மாறிட்டேன் உங்க கூட சேர்ந்துன்னு ஒரு யாவும் புரியல. எதை பார்த்தாலும் சந்தேகப்பட வேண்டிய தவே இருக்குதா? இது சைக்ளாப்ஸோட ஒரு புது லுக்காம்பா, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படியே மேல பார்க்கவும் ஒரு கண்ணாடி வச்சுன்னு மாசா ஒரு பிளாக் பிளிப்போட இறங்குறாரு மனுஷன் டாக்டர் டூம். என்ன ப்ரோ ஆரா ஃபார்மிங்க அப்படி நீங்க நினைப்பீங்க, ஆரா ஃபார்மிங் தான். ஆனா அடி வாங்கிட்டு வந்து ஆரா ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கான். தெளிவா சொல்லுச்சு தப்பு, ஒரு இடமும் புரிய மாட்டேங்குன்னு நீங்க யோசிப்பீங்க. முதல்ல அந்த ஷிப்பை பார்த்தோம்னா அது டாக்டர் டூமோட ஷிப்பா. அண்ட் இந்த ஷிப்பை இதுக்கு முன்னாடி ஒரு லீக்கான போட்டோலயே நம்ம பார்த்திருப்போம். அதோட பின்னாடி கண்ணாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த டூமோட ஷிப்புக்குள்ள ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் நின்ன மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாம் அமைச்சிருக்கானுங்க. அது அந்த லீக்டு போட்டோலயே தெரியும். நம்ம திங்கமா இருப்பாரு, ஃபால்கனுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஒருத்தன் வந்திருப்பானே அந்த பையன், யூஎஸ் ஏஜென்ட், பிளாக் பேந்தர், இவங்க எல்லாம் அதுக்குள்ளே இருப்பாங்க. அண்ட் அதுல எவனோ ஒருத்தன் தான் இவனை தாறுமாற அடிச்சு பறக்க விட்டுருக்கான் கண்ணாடி வச்சுன்னு. ஏன்னா சும்மா கண்ணாடி வச்சுட்டு வந்து ஆரா ஃபார்மிங் பண்றதுக்கு அவன் ஹென்ரிக்காவா டாக்டர் டூம்டா, அதான் அடி வாங்கினாலும் கெத்தா வந்து உட்கார்ந்து இருக்கிறான். அவன் யாருக்கிட்ட இருந்து அடி வாங்கினான்னு எதிர்பார்க்கறீங்க? கண்டிப்பா சென்ட்ரி கிடையாது. அதுதான்ப்பா நம்ம மொரட்டு பைய ஸ்டீவ் ராஜஸ். மனுஷன் கருப்பு சொக்கால இறங்கி மியால் தூக்கி வாயிலே இருந்துச்சிருப்பான் போல. அதான் அடி வாங்கினது தெரியக்கூடாதுன்னு பைபிள்ல மேஜிக் யூஸ் பண்ணி லைட்டா ஒரு ஃபிளிப் அடிச்சு கெத்தா வந்து இறங்கி ஆரா ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அது மியால்னர் தான் எப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணனா அந்த கண்ணாடி வச்சுன்னு விழும்போது லைட்டா சின்னதா ஏதோ ஒண்ணு பக்கத்துல தெரியும். அண்ட் பறந்துக்குனே பக்கத்துல வெள்ளை கலர்ல ஒண்ணு தெரியுதுன்னா அது கண்டிப்பா மியால்னர் தவிர வேற எதுவாலும் இருக்க முடியாது. மேபி கண்ணாடி துண்டை எடிட் பண்ண மறந்துட்டாங்களா கூட இருக்கலாம். அப்படி கண்ணாடி துண்டா இருந்ததுன்னா கண்டிப்பா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. இது ஆரா ஃபார்மிங் மூவ்மெண்ட் தான். இருந்தாலும் பங்கமா சூற விடுது இல்ல, எப்படி பண்ண என்னையா டூம்னா டூம் தான். அண்ட் அதே ஃபோர்ஸோட தோர் அவனை சார்ஜ் பண்ணிட்டு வர, சாலா நீ நரகத்துக்கு என்ற பிச்சைக்கு போறா அப்படின்ற மாதிரி பொழந்துட்டு வர, 2 விரல தடுத்து ஸ்டார்ம் பிரேக்கரை தட்டி விட்டு அவனோட மேஜிக்கல் பவரால ஒண்ணும் இல்ல, சிம்பிளா ஒரே ஒரு அடி தான் நம்ம மின்னல் கடவுள் பகீர
பகிரங்கமா போய் மட்டையேறுவாரு. நரகமே எனக்கு பதில் சொல்லணும். ஐயோ தமிழ் டப்பிங்ல ஓஜி அண்ணன் இஸ் பேக்டி. ஓஜி ஆர்டிஜே வாய்ஸுக்கு நான் அடிமடா. நல்ல வேலை அண்ணன் சேதுபதியை கூட்டு வரல. நரகமும் எனக்கு தலை வணங்கும். எல்லா சென்டினல்ஸும் எலும்புறத விட இந்த ட்ரெய்லரை மொத்தமா முடிக்கிறானுங்க. தரையில அடிச்சு எல்லா அவரோட சக்தியை வச்சு எல்லா உடஞ்சு போன எல்லா சென்டினல்ஸையும் அவரோட பவரை வச்சு மீட் எடுக்கிறாரு. அண்ட் இதே தான் அந்த லீக்கான ஒரு ஃபுட்டேஜ்லயும் கிடைச்சிருக்கும். கிட்டத்தட்ட எல்லாமே சிமிலரா தான் இருக்கு. என்ன நம்ம டாக்டர் டூமோட க்ளோக்கு மட்டும் தான் அங்கங்க மாறி இருக்கும். ஃபைனல் எடிட்டிங்ல தூக்கிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். பட் கிட்டத்தட்ட எல்லாமே சிமிலர் தான். சோ அப்ப அந்த லீக்கான ஃபுட்டேஜ் உண்மைதான். சோ சிறப்பான சம்பவங்கள் அடுத்தடுத்து வரிசையா நடந்துகிட்டே இருக்குது. D23ல என்னென்னமோ போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. மார்வெலும் சோனின்னு அடிச்சு நவுத்தி போயினே இருக்கிறானுங்க. அதெல்லாம் முடிஞ்சா பாப்போம், இல்ல முடிகிற வர கம்முன்னு இருப்போம். சோ எனிவேஸ் இந்த ஸ்பெஷல் லுக்க பத்தின உங்களோட தாட்ஸ் அண்ட் பாருங்களா மறக்காம கமெண்ட்ல தட்டி விட்டுருப்பாங்க. அண்ட் ஓஜி அயன்மேன் வந்ததா எத்தனை பேருக்கு சந்தோஷம்ன்றத அந்த ஹைப் பட்டனை தட்டி காமிங்க. சோ எனிவேஸ் அடுத்து ஒரு தாறுமாறு தரலடி வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஜாலக்கா குஜாலா பாருங்க.